On the basis of the following information, determine the annual value of the house. Half of the house is self-occupied. So, பாதி house என்ன பண்ணிருக்கிறாங்க self-occupied, own use பண்ணிருக்கிறாங்க. Half of the house let out for rupees 7,500. பாதி house என்ன பண்ணிருக்கிறாங்க வாடகைக்கு விட்டிருக்கிறாங்க. Per month rent வந்து 7,500. Municipal value of the house is rupees 1,50,000. ஓகேவா, இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, முனிசிபல் வேல்யூ ஆஃப் த என்டையர் ஹவுஸ் தான். ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் என்ன செய்கிறாங்க, பாதி வந்து செல்ஃப் ஆக்குபைடு, அவங்க சொந்தமாக இருக்கிறாங்க, மீதி என்ன செய்கிறாங்க வாடகைக்கு விடுறாங்க. முனிசிபல் வேல்யூ கொடுக்கும்போது டோட்டல் முனிசிபல் வேல்யூ ஃபார் தட் ஹவுஸ், அந்த மொத்த ஹவுஸுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா இந்த முனிசிபல் வேல்யூ என்ன செய்ய போகிறோம், பாதியாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று செல்ஃப் ஆக்குபைடுக்கு, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், லெட் அவுட்டுக்கு பார்த்துக்கலாம். On which tax is paid 20%. ஸோ டேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன டேக்ஸாக இருக்கும், முனிசிபல் டேக்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. முனிசிபல் டேக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 20% கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு ஆனுவல் வேல்யூ பற்றி மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. லெட் அவுட் ஹவுஸோட ஆனுவல் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம ஃபர்ஸ்ட் ஜிஏவி கால்குலேட் பண்ணிக்க போகிறோம். ஜிஏவிலிருந்து முனிசிபல் டேக்ஸ் லெஸ் பண்ணால் நமக்கு ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். நமக்கு இந்த ப்ராப்ளமில் அன்ரியலைஸ்ட் ரெண்ட் பற்றி எதுவுமே கொடுக்கல. ஸோ அவ்வளோதான் லெட் அவுட் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப். நமக்கு செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே என்ன இருக்க போகுது, ஆனுவல் வேல்யூ நமக்கு எப்போதுமே நில் தான். ஸோ நம்ம யோசிக்கவே வேண்டாம், எந்த கால்குலேஷன் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. செல்ஃப் ஆக்குபைடு பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே நில் தான் வரப்போகுது. ஸோ எது மட்டும் மைனஸ் பண்ணி எடுத்து எழுதிக்கலாம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், அந்த ஹவுஸ் கட்டுறதுக்காக லோன் எடுத்துருக்குறாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருந்தாங்கன்னா அதை மட்டும் செஞ்சுக்கலாம். நம்ம அமௌண்ட் எடுத்து எழுதி நில் மைனஸ் அந்த அமௌண்ட் எடுத்தும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் வேல்யூ வரும். அதர்வைஸ் நமக்கு என்ன பண்ணுறோம், எல்லா வேல்யூமே நமக்கு நில் பேலன்ஸ் தான் காட்டப்போகுது. லெட் அவுட் ஹவுஸுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஜிஏவி கால்குலேட் பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப்ஸை அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு இந்த ப்ராப்ளமில் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் பற்றி கொடுக்கல. ஸோ என்ன பண்ணிக்கலாம், செகண்ட் பாயிண்ட்டை அப்படியே விட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முனிசிபல் வேல்யூ ஆர் ஃபேர் ரெண்ட் whichever is high. ஸோ முனிசிபல் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, டோட்டல் ஹவுஸுக்கு தான் 1,50,000. அந்த டோட்டல் ஹவுஸில் பாதி செல்ஃப் ஆக்குபைட், மீதி வந்து லெட் அவுட். அப்போ என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்ம லெட் அவுட்டுக்கு தான் ஜிஏவி பார்க்க போகிறோம். அப்போ டோட்டல் 1,50,000ல் லெட் அவுட் போர்ஷன் நமக்கு ஹாஃப். ஸோ என்ன பண்ணிக்கலாம், 1,50,000 இன்ட்டு ஹாஃப் மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அப்படின்னா லெட் அவுட் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் த முனிசிபல் வேல்யூ இஸ் rupees 75,000. நமக்கு ஃபேர் ரெண்ட் கொடுக்கல, ஸோ நில்னு எடுத்துக்கிட்டேன். 75,000 ஆர் நில், whichever is higher, 75,000 தான் ஹையர். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், எடுத்து எழுதிக்கிறேன். செகண்ட் ஸ்டெப், ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ் ஆர் ஸ்டெப் 1 whichever is high. ஸோ ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 7,500 per month. ஓகேவா, ஸோ டோட்டல் ஒரு ஹவுஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஹவுஸில் பாதி செல்ஃப் ஆக்குபைட், பாதி வந்து லெட் அவுட். ஸோ பாதி லெட் அவுட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க வாடகைக்கு, 7,500. ஸோ 1 full year கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்டூ 12 months. ஸோ 90,000 ஆர் 75,000 whichever is higher. எது நமக்கு பெரிய அமௌண்ட், 90,000 தான் பெரிய அமௌண்ட். ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஃபார் த லெட் அவுட் ஹவுஸ் இஸ் rupees 90,000. ஸோ நமக்கு ப்ராப்ளமில் ஆனுவல் வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. ஸோ 2 பார்ட் இருக்குது, ஒன்று செல்ஃப் ஆக்குபைட், ஒன்று லெட் அவுட். ஸோ செல்ஃப் ஆக்குபைட் பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோம், எப்போதுமே எப்படி இருக்க போகுது, நமக்கு ஆனுவல் வேல்யூ நில்லாக தான் இருக்க போகுது. ஜிஏவி ஃபார் த லெட் அவுட் ஹவுஸ் இஸ் rupees 90,000. நம்ம எதை லெஸ் பண்ணிக்கலாம், முனிசிபல் டேக்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன பண்ணிக்கலாம், முனிசிபல் டேக்ஸ் மட்டும் லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ முனிசிபல் டேக்ஸ் யார் பே பண்ணுறாங்க கொடுக்கல. ஸோ என்ன அசீவ் பண்ணிக்கலாம், ஓனர் தான் பே பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். எவ்வளோ டேக்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க, 20%. ஸோ இதில் கால்குலேட் பண்ண போகிறோம், முனிசிபல் வேல்யூவில் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 1,50,000 இன்ட்டு 20% பண்ணால் அந்த என்டையர் ஹவுஸ், ஹோல் ஹவுஸுக்கு நமக்கு முனிசிபல் டேக்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபுல் ஹவுஸுமே லெட் அவுட் பண்ணலை. எவ்வளோ தான் லெட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க, ஹாஃப் த போர்ஷன் தான் லெட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்திருக்கிற முனிசிபல் டேக்ஸ் என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம ஹாஃப் அமௌண்ட் தான் லெட் அவுட் ஹவுஸுக்கான முனிசிபல் டேக்ஸாக எடுத்துக்க போகிறோம். ஸோ டோட்டல் முனிசிபல் டேக்ஸ் ஃபார் த ஹவுஸ் இஸ் rupees 30,000. நம்ம லெட் அவுட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட் அவுட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எடுத்துக்க போகிறோம், ஹாஃப் தான் நமக்கு லெட் அவுட். ஸோ என்ன பண்ணிக்கலாம், 30,000 இன்ட்டு ஹாஃப் பண்ணால் நமக்கு 15,000. இப்போ இந்த 15,000 எடுத்து செஞ்சுக்கலாம், நம்ம லெஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஆனுவல் வேல்யூ ஃபார் த லெட் அவுட் ஹவுஸ் இஸ் rupees 75,000. எடுத்து அவுட்டர் காலம் எழுதிக்கிறேன். ஸோ செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸோட ஆனுவல் வேல்யூ நமக்கு நில்,
லெட் அவுட் ஹவுஸோட ஆனுவல் வேல்யூ நமக்கு 75,000. டோட்டலாக அந்த ஹவுஸோட ஆனுவல் வேல்யூ நமக்கு 75,000. Second problem. On the basis of the following information, determine the annual value of the house. So, இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க? Annual value தான் கேட்டிருக்கிறாங்க. 2/3 portion of the house is self-occupied. So, self-occupied portion நமக்கு 2/3 கொடுத்திருக்கிறாங்க. 1/3 portion of the house let out for rupees 5,000 per month. So, 1/3 portion வாடகைக்கு விட்டிருக்கிறாங்க. Per month rent நமக்கு 5,000 கொடுத்திருக்கிறாங்க. During the previous year, the let out portion remained vacant for 3 months. So, என்ன ஆயிருக்கு? அந்த 3 monthsக்கு வேக்கண்ட்டாக இருந்திருக்கு. அந்த tenant did not pay the rent for 1 month. ஸோ வேக்கண்ட்டாகவும் இருக்குது. அது போக என்ன பண்ணியிருக்கிறாங்க? டெனன்ட் வந்து 1 monthக்கான வாடகை கொடுக்கல. காலியாக இருந்து வாடகை வராதது வேக்கண்ட். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? 1 monthக்கு வாடகை ரிசீவ் பண்ணவே இல்லை. அப்படின்னா இது என்னது ஆக்சுவலாக அன்ரியலைஸ்ட் ரெண்ட். ஸோ நமக்கு ப்ராப்ளமில் வேக்கன்சி பற்றியும் கொடுத்துருக்குறாங்க, அன்ரியலைஸ்ட் ரெண்ட் பற்றியும் கொடுத்துருக்குறாங்க. 3 monthsக்கு ஹவுஸ் வேக்கண்ட்டாக இருக்குது. அது போக 1 monthக்கு ரெண்ட் வந்து ரியலைஸ் பண்ணாமல் வாங்காமல் இருந்திருக்கிறாங்க. The landlord could not fulfill the conditions regarding the claim for unrealized rent. The landlord could not fulfill the conditions. நம்ம யூஸ்வலாக என்ன கொடுத்துருப்பாங்க? ரூல் 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்தா என்ன செய்யலாம்? அன்ரியலைஸ் ரெண்ட் நம்ம வந்து லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? லெஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே என்ன கொடுக்கல அப்படின்னா ரூல் 4 சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு அர்த்தம். ஏன்னா குட் நாட் ஃபுல்ஃபில்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம அன்ரியலைஸ் ரெண்ட்டை லெஸ் பண்ணக்கூடாது. அப்போ இந்த பாயிண்ட் அப்படியே மறந்துடலாம். நம்ம இதை யோசிக்க கூட வேண்டாம். முனிசிபல் டேக்ஸ் பெய்ட் rupees 36,000. ஸோ டேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டேக்ஸ் எப்படி கொடுத்துருக்குறாங்க? அந்த ஹவுஸுக்கான மொத்த டேக்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இங்கே 2 பார்ட்டாக பிரித்து கண்டுபிடிக்க போகிறோம். செல்ஃப் ஆக்குப்பைடுக்கும் லெட் அவுட்டுக்கு என்ன செய்ய போகிறோம்? நம்ம அமௌண்ட்டை பிரித்து எடுத்து எழுத போகிறோம். முனிசிபல் வேல்யூ rupees 1,20,000 கொடுத்துருக்குறாங்க. ஸோ முனிசிபல் வேல்யூ வச்சு எதை செய்வோம்? ஆக்சுவலாக ஜிஏவி கண்டுபிடிக்கிறது தான் முனிசிபல் வேல்யூ தேவைப்படும். ஸோ ஜிஏவி இந்த இடத்துல நமக்கு தேவைப்படாது. ஏன்னா ஹவுஸ் எப்படி கொடுத்துருக்குறாங்க? வேக்கண்ட்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வேக்கன்சி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? ஜிஏவி பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ் தான் ஜிஏவியை எடுத்துக்க போகிறோம். வேக்கண்ட் ஃபார் பார்ட் ஆஃப் த இயர், கொஞ்சம் மாதத்துக்கு வீடு காலியாக இருந்ததுன்னா ஜிஏவி எப்படி இருக்க போகுது? ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு. செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஏவியும் நில் தான், ஆனுவல் வேல்யூ நமக்கு நில் தான். ஸோ 3 months ஹவுஸ் வேக்கண்ட்டாக இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா எத்தனை மந்த்துக்கு ரெண்ட் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க? 9 monthsக்கு. ஏன்னா டோட்டலாக 1 yearல 12 months இருக்குது. 3 months வேக்கண்ட்டாக இருக்குன்னா நமக்கு 9 months தான் ரெண்ட் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1 month ரெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 5,000. ஸோ 5,000 into 9 பண்ணிக்கலாம். So GAV of the lettered house is rupees 45,000. So GAV இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து எதை லெஸ் பண்ணிக்கலாம்? முனிசிபல் டேக்ஸ். நமக்கு ப்ராப்ளமில் முனிசிபல் டேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 36,000 கொடுத்துருக்குறாங்க. இது ஹோல் ஹவுஸுக்கு தான் 36,000, மறந்துடக்கூடாது. இப்போ என்ன செய்ய போகிறோம்? நம்ம லெட் அவுட் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். அப்போ லெட் அவுட் போர்ஷனுக்கு எவ்வளோ டேக்ஸோ அதை மட்டும்தான் அடுத்து என்ன செய்ய போகிறோம்? நம்ம லெஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ லெட் அவுட் போர்ஷன் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 1/3 கொடுத்துருக்குறாங்க. ஸோ 36,000 into 1/3 மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். முனிசிபல் டேக்ஸ் ஃபார் த லெட் அவுட் போர்ஷன் இஸ் rupees 12,000. ஸோ இப்போ நம்ம ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்து எழுதிக்கிறேன்? ஜிஏவி ஆஃப் த லெட் அவுட் ஹவுஸ் எடுத்து எழுதிக்கிறேன். போன சம்மில் ஃபர்ஸ்ட் நம்ம செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் எடுத்து எழுதணும், செகண்ட் லெட் அவுட் ஹவுஸ் எடுத்து எழுதணும். இப்போ என்ன பண்ணிக்கிறேன்? லெட் அவுட் ஹவுஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் செஞ்சுக்கிட்டு செகண்ட் என்ன பண்ண போகிறேன்? செல்ஃப் ஆக்குபைட் எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ லெட் அவுட் ஹவுஸோட ஜிஏவி நமக்கு 45,000. ஸோ முனிசிபல் டேக்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? 12,000 எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ ஜிஏவிலேருந்து அடுத்து எதை லெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அன்ரியலைஸ் ரெண்ட்டை லெஸ் பண்ணிக்கலாம். எப்போ லெஸ் பண்ணிக்கலாம்? இஃப் கண்டிஷன்ஸ் ஆஃப் ரூல் 4 சாட்டிஸ்ஃபைஸ். ரூல் 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் லெஸ் பண்ண முடியும். சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நம்ம லெஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? could not fulfill the condition. ஸோ அன்ரியலைஸ் ரெண்ட் இருக்குது. 1 month ரெண்ட் ரிசீவ் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஆனால் என்ன கொடுத்துட்டாங்க? கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ என்ன பண்ணக்கூடாது? நம்ம இப்போ லெஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பாயிண்ட்டை விட்டுடலாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஸோ 12,000 மட்டும் எடுத்து லெஸ் பண்ணி எழுதிக்கிறேன்.
annual value of the let out house is rupees 33,000. இப்போ அடுத்து என்ன எழுதிக்கலாம்? annual value of the self occupied house எடுத்து எழுதலாம். நமக்கு என்னதான் வரப்போகுது? செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸோட ஆனுவல் வேல்யூ நில் வேல்யூ தான். ஸோ ரெண்டுத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லெட் அவுட் ஹவுஸுக்கு 33,000, செல்ஃப் ஆக்குபைடுக்கு நில், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 33,000 தான் டோட்டல் ஆனுவல் வேல்யூ ஃபார் த ஹவுஸ். Third problem. From the following information, determine the annual value of the house. So again என்ன கேட்டிருக்கிறாங்க? annual value தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். municipal value, fair rent, standard rent. ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. The house was self-occupied for 4 months and then let out. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க? ஹவுஸ் இருக்குது, அந்த ஹவுஸை 4 months செல்ஃப் ஆக்குபைடுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா உள்ள 8 months என்ன பண்ணியிருக்கிறாங்க? லெட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம போன சம் பார்த்தோம், அதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. போன சம் எப்படி பார்த்தோன்னா, ஒரு பெரிய வீடு இருக்குது அப்படின்னா அந்த என்ன பண்ணுறாங்க? பெரிய வீட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை செய்கிறாங்க செல்ஃப் ஆக்குபைடுக்கு யூஸ் பண்ணுறாங்க, மீதி போர்ஷனை செய்கிறாங்க லெட் அவுட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன செஞ்சோம்? போன மெத்தட் மாதிரி சம் செய்ய போகிறோம், தனித்தனியாக செஞ்சுக்கலாம். பட் இங்கே எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு ஹவுஸ் இருக்குது, என்ன கொடுத்துருக்குறாங்க? 1 இயரில், ஓகேவா, இந்த ஃபுல் போர்ஷன் பார்ட்டாக பிரிக்கல. என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இதில் வந்து 4 months தான் என்ன பண்ணுறாங்க? செல்ஃப் ஆக்குபைட் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா பேலன்ஸ் 8 months என்ன பண்ணுறாங்க? லெட் அவுட்டுன்னு இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த செல்ஃப் ஆக்குபைட் பொறுத்த வரைக்கும் 1 full இயருக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? செல்ஃப் ஆக்குபைடுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன பண்ணியிருக்கிறாங்க? 1 full இயருக்கு லெட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இங்கே அப்படி பண்ணலை. 4 months செல்ஃப் ஆக்குபைட், 8 months தான் லெட் அவுட் அப்படின்னு வரும்போது நம்ம செல்ஃப் ஆக்குபைடு பற்றி யோசிக்கவே வேண்டாம். ஓகேவா? அப்படின்னா ஒரு வருஷத்தில் நமக்கு ஒரு வீட்டை தான் என்ன பண்ணுறாங்க? கொஞ்ச நாளைக்கு சொந்தத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அப்புறமா மீதி நாளுக்கு தான் வாடகைக்கு விடுறாங்க. அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம்? அது ஃபுல்லாகவே அதை வாடகைக்கு விட்ட மாதிரி தான் எடுத்துக்க போகிறோம். நம்ம செல்ஃப் ஆக்குபைட் போர்ஷனை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. ஓகேவா? அப்போ இதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். நம்ம லெட் அவுட் பார்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை மந்த்ஸ் லெட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க? 8 months. And then let out at rupees 10,000 per month and at rupees 15,000 per month. ஸோ நமக்கு இங்கே 2 பார்ட்டாக கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை பெர் மந்த் ரெண்ட் 10,000 ரிசீவ் பண்ணால் என்ன ஆன்சர் வரப்போகுது, இல்லாட்டி பெர் மந்த் ரெண்ட் 15,000 ரிசீவ் பண்ணாங்கன்னா என்ன ஆன்சர் வரப்போகுதுன்னு சொல்லி இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முனிசிபல் டேக்ஸ் பெய்ட் பை த ஓனர் rupees 10,000 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இங்கே எதை பற்றி யோசிக்க வேண்டாம், செல்ஃப் ஆக்குபைட் பற்றி யோசிக்க வேண்டாம். நம்ம ஃபுல்லாக எதை மட்டும் பார்த்துக்கலாம்? லெட் அவுட் போர்ஷன் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஜிஏவிக்கு என்ன செய்ய போகிறோம்? இந்த 3 ஸ்டெப்ஸை அப்ளை பண்ண போகிறோம். So first step, municipal value or fair rent whichever is higher. Municipal value எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 80,000. fair rent நமக்கு 1,20,000. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எது ஹையர்னு சொல்லி எடுத்துக்கலாம். 1,20,000 தான் ஹையர் அமௌண்ட். செகண்ட் ஸ்டெப், ஸ்டாண்டர்ட் ரெண்ட் ஆர் ஸ்டெப் 1 whichever is less. எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு 1 lakh or ஸ்டெப் 1 1,20,000. whichever is less நமக்கு 1 lakh தான் சின்ன அமௌண்ட். Third step, actual rent received or step 2 whichever is higher. ஸோ ஆக்சுவல் ரெண்ட் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா, நமக்கு 2 கேட்டகரியாக கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு 10,000 rupees per month, செகண்ட் கேட்டகரிக்கு 15,000 rupees per month. ஸோ சிம்பிளிசிட்டிக்காக என்ன செய்கிறேன்? நான் 2 ஸ்டெப்பை வந்து 2 பார்ட்டுக்குமே காமனாக வச்சுக்கிறேன். இப்போ இது மட்டும் என்ன செய்கிறேன்? ஆக்சுவல் ரெண்ட் மட்டும் நமக்கு வேரி ஆகுது. ஸோ அதை மட்டும் என்ன செஞ்சுக்கிறேன்? ஏ பார்ட் பி பார்ட் சொல்லி தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ ஏ பார்ட் பொறுத்த வரைக்கும் பெர் மந்த் ரெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 10,000. எத்தனை மந்த்ஸ் தான் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க ரெண்ட் நமக்கு? ஏன்னா 4 months செல்ஃப் ஆக்குபைட்னா பேலன்ஸ் 8 months தான் நமக்கு லெட் அவுட். 8 months தான் நமக்கு லெட் அவுட். அப்போ 1 month ரெண்ட் 10,000னா எத்தனை மந்த் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க? 8 monthsக்கு. ஸோ 10,000 into 8 months. ஸோ ரெண்ட் ரிசீவ் 80,000 ஆர் ஸ்டெப் 2 வேல்யூ 1 lakh, whichever is higher, 1 lakh தான் ஹையர் அமௌண்ட். இப்போ அடுத்து செகண்ட் பார்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? பெர் மந்த் ரெண்ட் 15,000 into 8 months. ஸோ 1,20,000 ஆர் ஸ்டெப் 2 வேல்யூ 1 lakh, whichever is higher. இது நமக்கு ஹையர் அமௌண்ட். 1,20,000 தான் ஹையர் அமௌண்ட். ஸோ இதான் நம்மளோட ஜிஏவி. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஜிஏவி 1 lakh, செகண்ட் பார்ட்டுக்கு ஜிஏவி நமக்கு 1,20,000. இப்போ நம்ம 2 பார்ட்டாக கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணிக்க போகிறேன்? நம்ம ஆன்சர் செய்யும்போது 2 பார்ட்டாக சம் செஞ்சு போகிறேன்.
ஸோ என்ன பண்ணுறேன், ஒரே ஸ்டேட்மெண்ட்லேயே 2 காலமுக்கு எழுதிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு, ஏ கொஸ்டினுக்கு இது, பி கொஸ்டினுக்கு இது. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், GAV ஃபார் த லெட் அவுட் ஹவுஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 1 lakh, செகண்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 1,20,000. நம்ம GAVல எதை லெஸ் பண்ணிக்கலாம், முனிசிபல் டேக்ஸும் அன்ரியலைஸ் ரெண்ட்டையும் லெஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ப்ராப்ளமில் முனிசிபல் டேக்ஸ் பற்றி மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க, அன்ரியலைஸ் ரெண்ட்னு சொல்லி எதுவுமே கொடுக்கல. ஸோ முனிசிபல் டேக்ஸ் மட்டும் லெஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 10,000. ஸோ இப்போ நம்ம செல்ஃப் ஆக்குபைட் போர்ஷன் பற்றி யோசிக்கவே இல்லை. ஸோ எல்லாமே என்ன அசீவ் பண்ணிக்கிறோம், ஃபுல்லாகவே லெட் அவுட் மாதிரி தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், 10,000 பொறுத்த வரைக்கும் ஃபுல் அமௌண்ட்டே எடுத்துக்கலாம். நம்ம போன சம் செய்யும்போது என்ன செஞ்சோன்னா, முனிசிபல் டேக்ஸ்க்கு என்ன பார்த்தோம், செல்ஃப் ஆக்குபைடை விட்டுட்டு லெட் அவுட் போர்ஷனுக்கான முனிசிபல் டேக்ஸ் மட்டும்தான் எடுத்தோம். ஸோ இங்கே அப்படி யோசிக்க வேண்டாம், 8 மந்த்ஸுக்கு மட்டும் பார்க்கணுமான்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். ஏன்னா இது மாதிரி மந்த் வைஸாக பிரித்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம செல்ஃப் ஆக்குபைடை பற்றி பார்க்க போகிறதே இல்லை. அப்படின்னா என்ன செய்ய வேண்டாம், முனிசிபல் டேக்ஸையும் நம்ம எதுவுமே பார்க்க போகிறதில்ல, செல்ஃப் ஆக்குபைடுக்கு பார்க்க போகிறது இல்லை. ஸோ ஃபுல்லாகவே என்ன எடுத்துக்க போகிறோம், லெட் அவுட்டுக்கு தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ லெஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ annual value for the first part is ₹90,000 and for the second category is ₹1,10,000. Fourth problem, Ravi owns a big house. 50% of the house is let out for residential purpose at monthly rent of ₹10,000. 25% of the area is self-occupied for own residence and remaining 25% is used for own business. Municipal valuation of the house is ₹2 lakhs. Fair rent is ₹2,10,000. Find out the gross annual value. ஸோ இப்போ நம்ம GAVயை மட்டும்தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ரவின்ற பர்சன் ஒரு பெரிய ஹவுஸ் வச்சுருக்கிறாங்க. மொத்தம் 3 விஷயத்துக்கு அந்த ஹவுஸ் யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ், ஒரு பார்ட்டை லெட் அவுட்காக யூஸ் பண்ணுறாங்க, அடுத்த பார்ட் செல்ஃப் ஆக்குபைடுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அடுத்த பார்ட் ஓன் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம பார்த்தது லெட் அவுட்டுக்கும் செல்ஃப் ஆக்குபைடுக்கும் ப்ராப்ளம் செஞ்சுருக்கிறோம். இங்கே என்ன வித்தியாசமாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, பிஸ்னஸ்க்கு ஹவுஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம பிஸ்னஸ்க்கு ஹவுஸை யூஸ் பண்ணால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நம்ம அதை பற்றி யோசிக்க கூட வேண்டாம். ஏன்னா இது எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டிங் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போ அது 25% பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம அதை பற்றி பார்க்கவே வேண்டாம், அதை அப்படி நம்ம என்ன செஞ்சிடலாம், இக்னோர் பண்ணிடலாம். ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை ஓன் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம அதை என்ன செய்ய போகிறோம், இக்னோர் பண்ணிடுங்க, அதை ஒன்றுமே பண்ண வேண்டாம். அதை எங்கே கொண்டு போக போகிறோம், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல் தான் அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமில், நம்ம அதை பார்க்கவே வேண்டாம், அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். நமக்கு செல்ஃப் ஆக்குபைட் இருக்குது, லெட் அவுட் இருக்குது. ஸோ செல்ஃப் ஆக்குபைட் பொறுத்த வரைக்கும் GAV நமக்கு நில் வேல்யூ தான். இப்போ இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். லெட் அவுட்டுக்கு மட்டும் GAV நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஸ்டெப்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஓன் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுற ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை நம்ம இக்னோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் GAV ஃபார் லெட் அவுட் ஹவுஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். So step 1, municipal value or fair rent whichever is higher. முனிசிபல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 2 lakhs கொடுத்துருக்குறாங்க. ஃபேர் ரெண்ட் 2,10,000 கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே என்டையர் ஹவுஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது லெட் அவுட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட் அவுட் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க, 50%. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், முனிசிபல் வேல்யூலையும் 50% தான் பார்க்க போகிறோம், ஃபேர் ரெண்ட்லேயும் 50% தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ரிமைனிங் 25% அண்ட் 25% செல்ஃப் ஆக்குபைடுக்கும் ஓன் பிஸ்னஸ்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ரிமைனிங் 50% பார்க்க போகிறது இல்லை, லெட் அவுட் மட்டும்தான் 50% எடுத்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ண போறோம். So municipal value 1 lakh, fair rent நமக்கு 1,05,000. So 1,05,000 தான் higher amount. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வேணும். நமக்கு ப்ராப்ளமில் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுக்கல. ஸோ என்ன பண்ணிடலாம், ஸ்டெப் 2 அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு ஸ்டெப் 3க்கு போயிடலாம். ஸோ ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ் ஆர் ஸ்டெப் 1 whichever is higher. ஸோ ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, மந்த்லி ரெண்ட் ஆஃப் ₹10,000 கொடுத்துருக்குறாங்க. எத்தனை மந்த்ஸ்லாம் கொடுக்கல. ஸோ என்ன அசீவ் பண்ணிக்கிறோம், 1 full yearக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1 month ரெண்ட் 10,000னா 1 full yearக்கு என்ன செய்ய போகிறோம், 10,000 into 12 months. So actual rent received 1,20,000 or step 1 value 1,05,000, whichever is higher,
1,20,000 தான் higher. So GAV for the let out portion is rupees 1,20,000. செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் GAV நமக்கு nil value தான்.